அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேட்ச் ஆண்டனா வந்து சிஎஸ்டி சாஃப்ட்வேர்ல எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து எடுத்திருக்கிற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா, 2.45 ஜிகாஹெர்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 2.45 ஜிகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில தான் ப்ளூடூத், வைஃபை, ஐஓடி மாடியூல்ஸ் இதெல்லாமே ஆப்பரேட் ஆகும். ஸோ இந்த 2.45 ஜிகாஹெர்ட்ஸ்ல ஒரு ஆண்டனா வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், பேட்ச் ஆண்டனா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிஎஸ்டி சாஃப்ட்வேர்ல நம்ம பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு பேட்ச் ஆண்டனா வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருந்தா அது ஒரு பேட்ச் ஆண்டனா, அது வந்து எப்படி இருக்கணும், டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 1 மினிட்ல பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேட்ச் ஆண்டனா டிசைன்ல வந்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு பேட்ச் ஆண்டனா. இந்த பேட்ச் ஆண்டனால மேல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, இப்படி இருக்கா, இதுதான் பேட்ச்ன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கா, இதுதான் ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பேட்ச் ஆண்டனால நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரேடியேட்டிங் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டனாலே நமக்கு வந்து ரேடியேட்டிங் எலமெண்ட்னு அர்த்தம். ஸோ இந்த பேட்ச் ஆண்டனால இந்த பேட்ச் தான் என்னது, ரேடியேட்டிங் எலமெண்ட். ரேடியேட்டிங் எலமெண்ட். இந்த பேட்ச் ஆண்டனா எதுக்கு மேல இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் மேல இருக்கும். ஓகேவா? ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டைஎலக்ட்ரிக்கா இருக்கும். ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியமா இருக்கும். அதுதான் நம்ம சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். அது போக அதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பேட்ச் வந்து எது மேல இருக்கும்? சப்ஸ்ட்ரேட் மேல இருக்கும். இந்த சப்ஸ்ட்ரேட் எது மேல இருக்கும்? கிரவுண்ட் மேல இருக்கும். ஓகே. இப்ப இந்த பேட்ச் ஆண்டனா எந்த அ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து காப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பேட்ச் ஆண்டனா வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அதே மாரி கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, காப்பர்ல தான் இருக்கும் நமக்கு. கிரவுண்டும் காப்பர்ல தான் இருக்கும். ஸோ இன் பிட்வீன்ல இந்த பேட்ச்சுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஒரு மீடியம் இருக்கு பார்த்தீங்களா? டைஎலக்ட்ரிக் மீடியம். இத வந்து நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா, FR4. FR4 சப்ஸ்ட்ரேட்டா நம்ம எடுத்துப்போம். இந்த FR4 சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் வேல்யூ இருக்கும், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த பேட்ச் ஆண்டனா வந்து நமக்கு ஒர்க் ஆகும். மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்ச், நடுவுல இருக்கிறது வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் சப்ஸ்ட்ரேட், கீழ இருக்கிறது வந்து நமக்கு கிரவுண்ட். ஓகே. இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலால ஆயிடும். ஓகேவா? இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு பேட்ச் ஆண்டனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த பேட்ச் ஆண்டனாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த் இருக்கும், ஒரு விட்த் இருக்கும். அதே மாரி இந்த டைஎலக்ட்ரிக் ஆ இடையில பிளேஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? FR4 சப்ஸ்ட்ரேட், இதுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கும். ஓகே. ஸோ அ நான் ஆல்ரெடி இதுக்கான டைமென்ஷன்லாம் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்றது? எப்படி அது வந்து கரெக்ட்டா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சில வந்து ரெசனேட் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆண்டனா டிசைன் பண்ணிட்டேன். எந்தெந்த பாராமீட்டர்ஸ்ல அத மெயினா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் லாஸ். ரிட்டர்ன் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிட்டர்ன் லாஸ் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்னுடைய ஆண்டனா வந்து நான் டிசைன் பண்ண ஃப்ரீக்வன்சில தான் எனக்கு வந்து ஆப்பரேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது போக இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து எப்படி இருக்கு? -10 dBக்கு கீழ இருக்கணும். இருந்தா தான் இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் வந்து விஎஸ்டபிள்யூஆர், வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ பார்க்கணும். இதோட ரேஞ்ச் வந்து 1 to 2க்குள்ள இருக்கும். 1 இருந்தது அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கெயின். இந்த ஆண்டனாவோட கெயின் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அது போக வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு, அதோட கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு? அதாவது ரேடியேஷன் பேட்டர்ன் இன் த சென்ஸ் வந்து அது எந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு ரேடியேட் பண்ணுது? பிராட் சைட்ல ரேடியேட் பண்ணுதா? எண்ட் ஃபயர்ல ரேடியேட் பண்ணுதா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேடியேஷன் பேட்டர்ன். இப்போ ஒரு ஆண்டனா, ஒரு சிம்பிள் ஆண்டனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தந்த பாராமீட்டர்ஸ நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அது கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, நம்ம டிசைன் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப வந்து நம்ம சிஎஸ்டி சாஃப்ட்வேர் போய் நம்ம அத கத்துக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டைமென்ஷன்லாம் வச்சு நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ வந்து கரெக்ட்டா மேப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்ப வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அ கோஆர்டினேட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்ப வந்து இது வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கும். இது வந்து எனக்கு மினிமமா இருக்கும். அதே மாரி ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கும். இது வந்து மினிமமா இருக்கும். நடுவுல இருக்கிற ஆரிஜின் வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட். ஓகே. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல வந்து ஒரு பேட்ச் நான் பிளேஸ் பண்றேன். ஓகே. பேட்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் பிளேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேட்ச் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே. இப்போ கிரவுண்ட் பிளேனோட ஆ லென்த் வந்து நான் இப்படி சொல்றேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பிளேன்.
இது ஃபுல்லா சேர்த்தது தான் லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பிளேன். அப்போ இதுல பாதி, அதாவது இந்த சென்டர்ல இருந்து இதுவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த லென்த்ல பாதி இருக்கு. இப்போ எல்ஜி லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை டோட்டல் லென்த் வந்து லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் எல்ஜி. ஸோ இந்த சென்டர், அந்த ஆரிஜின்ல இருந்து இதுவரை பார்த்தோம் அப்படின்னா லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை இது வந்து பாசிட்டிவ். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இது பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2 இது நெகட்டிவ். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த சைட் ஃபுல்லா பாசிட்டிவ், இந்த சைட் ஃபுல்லா நமக்கு பாசிட்டிவ், இந்த சைட் ஃபுல்லா நமக்கு நெகட்டிவ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சிஎஸ்டி சாஃப்ட்வேர்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி சொல்றேன். இதுல பேசிக்கா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிசைன் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து லென்த் டிஃபைன் பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ்ல வித் டிஃபைன் பண்ணோம். இந்த டோட்டல் வித் வந்து நமக்கு டபிள்யூஜி. இப்போ இங்க மேல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் அப் பிளஸ் வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வர, இந்த 2 பாயிண்ட்ல இருந்து 2 பாயிண்ட் வர வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இந்த பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் வர. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் வந்து எப்படி ஹாஃப் வருது, வித் ஆஃப் தி கிரவுண்ட் வந்து எப்படி ஹாஃப் ஆகுது. இப்போ வந்து இதுதான் எனக்கு என்னன்னா ஒரு கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் மேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வைப்போம், சப்ஸ்ட்ரேட் மேல பேட்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம எடுத்துக்கிற பேட்ச் ஆண்டனாவோட டிசைனோட டைமென்ஷன். இப்போ கிரவுண்ட் பிளேன் பாத்தீங்க அப்படின்னா 60 mm எடுத்தோம், லென்த் வந்து 60. அதே மாதிரி வித்தும் பாத்தீங்கன்னா நமக்கு 60. ஓகே, 60 x 60ல வந்து ஒரு கிரவுண்ட் பிளேன் எடுத்துக்கிறோம். அந்த கிரவுண்ட் பிளேன் மேல நம்ம சப்ஸ்ட்ரேட்டை பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணிட்டு அது மேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேட்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வித் ஆஃப் தி பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 38 mm, லென்த் ஆஃப் தி பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 27.4 mm. அது போக ஃபீடு, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபீடுன்னு சொல்லுவோம். ஃபீட்லயே மொத்தம் 3 ஃபீடு இருக்கு. இன்செட் ஃபீடு இருக்கு, மைக்ரோஸ்ட்ரிப் ஃபீடு இருக்கு, கோஆக்சியல் ஃபீடு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஃபீடிங் டெக்னிக்குமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். இப்போ இன்செட் ஃபீட் அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் நல்லா இருக்கும். ஸ்ட்ரிப் ஃபீட் அப்படின்னா சிம்பிளா அதை நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ரிப் ஃபீடு, நார்மலா ஃபீட் கொடுத்துருக்கோமா, ஒரு பேட்ச் இருக்கு, அதுக்கு நார்மலா ஃபீட் கொடுத்துருக்கோமா, அந்த இதுதான் ஃபீடுன்னு சொல்லுவோம். இந்த நார்மலா ஃபீட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த ஃபீடோட வித் பாத்தீங்க அப்படின்னா 4 mm. ஓகே, இப்படிதான் ஒரு பேட்ச் இருக்கும். நம்ம வந்து இப்போ சிஎஸ்டி சாஃப்ட்வேர்ல இது எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க சிஎஸ்டி சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கணும். நியூ டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நம்ம என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ஆர்எஃப் ஆர் ஆப்டிக்கல், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆண்டனாஸ், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டனால என்ன டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா பேட்ச் டிசைன் பண்ண போறோம். அதே பிளேனார் பேட்ச். ஓகே, அது வந்து நமக்கு இங்க செகண்ட் ஆப்ஷன், அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம பண்ண போறது எல்லாமே டைம் டொமைன் அனாலிசிஸ் தான். ஸோ அந்த டைம் டொமைன்ல கிளிக் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் இந்த டைமென்ஷன்லாம் டிஃபால்ட்டாவே கரெக்டாக தான் இருக்கும். அதாவது டைமென்ஷன் வந்து எம்எம்ல இருக்கணும், ஃப்ரீக்வன்சி வந்து ஜிகா ஹெர்ட்ஸ்ல இருக்கணும், டைம் வந்து நானோ செகண்ட்ஸ்ல இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல இருக்கணும். சப்போஸ் அதுல எதுவும் மாறி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். தென் இது வந்து நம்ம வந்து உள்ள ஃபைனலா டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எந்த ஃப்ரீக்வன்சில இருந்து எந்த ஃப்ரீக்வன்சி வேற ஸ்வீப் பண்ண போறோம் அப்படிங்கிறது இதுல கேட்டிருக்காங்க. நம்ம உள்ள டிசைன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்றதுனால நான் பேட்ச் ஆண்டனா அப்படின்னு கொடுக்குறேன். இது நமக்கு லோட் ஆயிட்டு அந்த பேட்ச் ஆண்டனாவோட பேசிக் ஒரு கிரிட் மாதிரி நமக்கு வந்துடும். வந்துருச்சா? நமக்கு பேசிக்கா ஒரு கிரிட் மாதிரி வந்திருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம பிளேனு. இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்ச் ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போறோம். கீழே பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன் உண்டு. இது வந்து ஜூம் ஆப்ஷன், இது வந்து அப்படியே அதை மூவ் பண்றது, இது அப்படியே ரொட்டேட் பண்ணி பாக்குறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உண்டு. அது போக இது வந்து பெர்ஸ்பெக்டிவ். இந்த ரைட் சைடு டவுன் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா XYZ கோஆர்டினேட்ஸ் இருக்கா, இதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். இதை வச்சு இப்படியே நம்ம மூவ் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் ஆண்டனாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாப் வியூல இருந்து நம்ம வரைய போறோம். ஸோ இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பிரசன்ட் யூசர் டிஃபைன் வியூ இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ வரும். ஓகே,
இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஒய் எக்ஸஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு கிரவுண்ட் பிளேன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் போறோம், அதாவது ஒரு கிரவுண்ட் பிளேன் வந்து போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடலிங் கிளிக் பண்ணிட்டு இங்க பிரிக்கு, ஸ்பியரு, கோனு நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஆண்டனாவோட பொறுத்து நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்றதுக்கு பிரிக் மட்டுமே போதுமானது. ஸோ அந்த பிரிக்கை கிளிக் பண்ணிக்கலாம். பிரிக்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இப்படி ஒரு பாயிண்ட் வரும். உடனே உங்களோட கீபோர்ட்ல எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது என்ன நேம்ல அதை கிரியேட் பண்ண போறீங்க, அதோட டைமென்ஷன் என்ன, அது எந்த ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதோட பேர் வந்து கிரவுண்டு, அதனால நான் கிரவுண்டு அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன், கிரவுண்டு. ஓகே, இப்போ கிரவுண்டோட மேக்சிமம் அண்ட் மினிமம் அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம். நான் உங்களுக்கு அதில் எழுதி சொல்லி கொடுத்த மாதிரி அதோட மினிமம் என்ன, நெகட்டிவ் வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. ஏன்னா நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்ல வந்து ஆரிஜின் வந்து ரைட் சைட் பாதியும் லெஃப்ட் சைட் பாதியும் நம்ம எடுக்கணும். அதனால இங்க வந்து பாசிட்டிவ், மினிமம்ல வந்து நெகட்டிவ் கொடுக்கணும், மேக்ஸிமம்ல பாசிட்டிவ். வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. அதே மாதிரி ஒய்ல என்ன இருக்கு, லென்த் இருக்கு. நெகட்டிவ் லென்த் ஆஃப் தி பேட்ச், சாரி லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் WG பை 2. தென் இந்த சைடு வந்து பாசிட்டிவ்ல லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இப்போ ஜெட் மீன் வந்து 0. இப்போ வந்து நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம், அதோட ஹைட் நம்ம சொல்லணும். ஸ்டாண்டர்டா காப்பரோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.035 mm. ஸோ அதோட ஹைட் என்னன்னு கொடுத்துக்கலாம் நம்ம 0.035 mm. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், 0.035 mmல முடிச்சிருக்கேன். இப்போ லென்த் வித் வந்து இதுல டிஃபைன் ஆயிரும், அதோட ஹைட் வந்து இதுல டிஃபைன் ஆயிரும். ஓகே சரி, இது என்ன மெட்டீரியல் தான், காப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லோடு ஃப்ரம் மெட்டீரியல் லைப்ரரி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு மேல போய் சர்ச் பண்ணணும், நமக்கு என்ன வேணுமோ காப்பர்னு சர்ச் பண்ணணும். காப்பர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பியூர் காப்பர் இருக்கும், ஆனலைடு காப்பரும் இருக்கும். நம்ம ஆனலைடு காப்பர் தான் நம்ம செலக்ட், ஏன்னா ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த காப்பர்ல சம் லாசஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால ஆனலைடு காப்பர் தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது லோட் ஆயிரும். தென் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கேட்கும் கிரவுண்டோட வித் என்ன அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து 60 mm, அதனால 16 கொடுத்துக்கலாம். தென் ஓகே. அதே மாதிரி கிரவுண்டோட லென்த் என்னன்னு கேட்கும், லென்த்துமே நமக்கு என்னதுதான் 60 தான். ஸோ நம்ம 16 கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேட்ச் ஆண்டனோட கிரவுண்ட் பிளேன் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, இதான் பாத்தீங்கன்னா கிரவுண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரவுண்ட் மேல ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. ஓகே, அதுக்கு நம்ம பிரிக் எடுத்துக்கலாம். பிரிக்கை கிளிக் பண்ணிட்டு உங்க கீபேட்ல எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து நமக்கு சப்ஸ்ட்ரேட். ஸோ நான் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். சப்ஸ்ட்ரேட் நேம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரவுண்டோட டைமென்ஷனும் சப்ஸ்ட்ரேட்டோட டைமென்ஷனும் ரெண்டுமே ஒண்ணுதான், அதாவது லென்த்தும் வித், ஹைட் மட்டும் நமக்கு மாறப்போகுது. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரவுண்டுக்கு என்ன டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கொடுத்தோமோ அதுவே நம்ம வந்து எதுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டுக்கும் கொடுத்துக்கலாம். வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இங்க வந்து பாசிட்டிவ்ல வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இங்க வந்து நெகட்டிவ்ல லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இங்க பாசிட்டிவ்ல லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நல்லா கவனமா கவனிக்கணும். ஆல்ரெடி நம்ம கிரவுண்டோட ஹைட் என்ன 0.035 mm. எங்க இருந்து ஆரம்பிச்சோம், 0ல இருந்து ஆரம்பிச்சு 0.035 mm. இப்ப வந்து ஹைட் சப்ஸ்டியூட்டோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.6 mm. 1.6 mmனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா 0.035ல இருந்து ஆரம்பிக்கணும். அங்க இருந்து ஆரம்பிச்சு அதோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், 1.6 வரை இருக்கும். இப்படி ஆரம்பிச்சதா என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வந்து என்னோட கிரவுண்ட் மேல ஸ்டார்ட் ஆகும். 0ன்னு கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் இருக்கிற இடத்துல சப்ஸ்ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி கொடுக்க கூடாது. 0.035 mmல இருந்து ஆரம்பிச்சு 1.6. ஓகே, இப்போ இதோட மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா FR4. ஸோ லோடு ஃப்ரம் மெட்டீரியல் லைப்ரரி. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா FR4 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணணும். FR4 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க 3 இது வரும். அதுல நம்ம லாசி செலக்ட் பண்ணிக்கணும். லாசி செலக்ட் பண்ணிட்டு லோடு கொடுத்தோம்னா அது லோட் ஆயிடும். தென் கிளிக் ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டும் வந்துருச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கீழே வந்து கிரவுண்ட் இருக்கிறதும், கிரவுண்ட் வந்து நமக்கு எல்லோ கலர்ல தெரியுதா, இதுதான் கிரவுண்டு. மேல வந்து சப்ஸ்ட்ரேட். ஓகே, சப்ஸ்ட்ரேட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு.
இது திரும்படி நான் மாத்திக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ச் வந்து கொண்டு வரணும். பேட்ச் கொண்டு வந்திருக்கு நம்ம திரும்படியும் பிரேக் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நான் பேட்ச் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பேட்ச் இப்போ பேட்சுக்கு நம்ம வந்து எழுதணும். பேட்சோட டைமென்ஷன் வந்து வேற. ஸோ மைனஸ் வித் ஆஃப் தி பேட்ச் பை 2. இந்த இடத்துல பாசிட்டிவ்ல வித் ஆஃப் தி பேட்ச் பை 2. தென் இந்த இடத்துல என்ன வரும், லென்த் ஆஃப் தி பேட்ச் பை 2. டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு லென்த் ஆஃப் தி பேட்ச் பை 2. ஓகே, இப்போ பேட்ச் நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், காப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி எனக்கு கீழே என்ன இருக்கு, கிரவுண்ட் இருக்கு. அதோட ஹைட் என்ன 0.035. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு, சப்ஸ்ட்ரேட் இருக்கு. சப்ஸ்ட்ரேட்டோட ஹைட் வந்து 1.6. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும், 0.035 பிளஸ் 1.6, அதுக்கப்புறம் ஒரு 0.035. ஏன்னா காப்பரோட ஹைட் நமக்கு, பேட்சுமே காப்பர் தானே, அதோட ஸ்டாண்டர்ட் ஹைட் வந்து 0.035. ஓகே, இதுக்கான மெட்டீரியல் வந்து காப்பர் தான். ஸோ காப்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் செலக்ட் பண்ண மறந்துடுவாங்க, FR4 வச்சுட்டு நம்ம போட்டுருவாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ அதனால மறக்காம காப்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரிவியூ கொடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேட்சோட வித் வந்து கேட்குது. பேட்சோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 38 mm. ஸோ நான் 38 அதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 27.4 mm. ஸோ நான் 27.4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் கிளிக் ஓகே. இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. length of the patch by 2, length of the patch by 2 கரெக்ட் தானே, length of the patch 27.4. ஓகே ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்ச் வந்து வந்துருச்சு. இதோட ப்ரிவியூ பாத்தீங்கன்னா இங்கதான் பேட்ச் வருது அப்படிங்கறது காட்டுறாங்க. ஸோ கிளிக் ஓகே. ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்ட்ரேட் மேல பேட்ச் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து ஃபீட் கொடுக்க போறோம். மைக்ரோஸ்ட்ரிப் ஃபீட் லைன் வந்து இங்க கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம திரும்படி என்ன கொடுத்துக்கலாம், திரும்படி பிரிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம், கீபோர்ட்ல எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபீட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபீடோட வித் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 4. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இங்க ஒரு -2, இங்க ஒரு 2, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா 4 mm வந்துடும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஒய்யோட எண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னா கிரவுண்டோட எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். மைனஸ் வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2. ஓகே, அதோட மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 0.2 கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபீடும் பேட்சும் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பேட்சுக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்தோமோ அதே டைமென்ஷன் தான் இங்கேயும் கொடுக்கும். பேட்சுக்கு என்ன கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் கீழே கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்டோட ஹைட் என்ன 0.035. ஓகே, கிரவுண்டை தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் மேல என்ன இருக்கு, சப்ஸ்ட்ரேட் இருக்கு. சப்ஸ்ட்ரேட்டோட ஹைட் வந்து 1.6. இதையும் தாண்டியாச்சு. இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் எங்க இருக்கணும், 0.035 பிளஸ் 1.6 பிளஸ் 0.035. ஏன்னா அந்த காப்பருக்கு ஒரு ஹைட் இருக்கு, அதனால. இப்போ ப்ரிவியூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கு. நம்ம ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட பேட்ச், இதனோட ஃபீடு, இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம ஜாயின் பண்றதுக்கு பூலியன் ஆப்ரேஷன் பண்ணணும். இங்க லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் கீழே பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன நினைப்பீங்களோ அது ஒவ்வொன்றா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்க கொடுக்குற ஃபீடு, ப்ரௌனு, பேட்ச், சப்ஸ்ட்ரேட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீடையும் பேட்சையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபீடை கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்க பேட்சை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே செலக்ட் ஆயிடும். ரெண்டுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஜாயின் ஆயிடும். பாத்தீங்களா, ரெண்டுமே உங்களுக்கு இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இப்படி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ரொட்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். கீழே வந்து கிரவுண்ட் இருக்கு, நடுவுல வந்து ஸ்ட்ரெயிட் இருக்கு, மேல வந்து பேட்ச் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து போர்ட் வந்து அசைன் பண்ணணும். இன்புட் கொடுக்குறோம்ல, அது வந்து நம்ம போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போர்ட்டை அசைன் பண்ணணும். போர்ட்டை அசைன் பண்றதுக்கு நான் கொஞ்சமா இதை இப்படி மேல சரிச்சு வச்சுட்டு நான் ஜூம் பண்றேன். இந்த இடத்துல இன்புட் கொடுக்க போறோம், இந்த இடத்துல ஜூம் பண்றேன். ஓகே, ஜூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிக் ஃபேஸஸ் கொடுக்கணும். மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஃபேஸை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் வருது பாத்தீங்களா, அதாவது
அந்த ஃபீடோட அந்த எட்ஜ் லைன் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட்டா உங்களுக்கு வந்து காட்டும். டாட்டா காமிச்சது அப்படின்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிமுலேஷன்ல போயிட்டு வேவ் கைட் போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வேவ் கைட் போர்ட் வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். அசைன் பண்ணும்போது ரெட் டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்ச் மொத்தத்தையும் கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து ரேண்டமா கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம ரேண்டமா கொடுக்கலாம். இப்போ வந்து நான் ஜெட் மினிமம் ஜெட் மேக்ஸிமம்ல வந்து 2 mm வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாலும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு டிப் பண்ணி காட்டுறேன், ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்கே தெளிவா தெரியும் உங்களுக்கு. இங்க என்னுடைய பேட்ச் இருக்கு, பேட்ச் மேல உங்களுக்கு அந்த போர்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரவுண்ட் கீழே அந்த போர்ட் இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்படி வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்படி நம்ம வந்து இந்த பொசிஷன்ல வைக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்டோட டிஸ்ட்ரிபியூஷனும் ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காண்டி இங்க சைடு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா, அங்க வந்து எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு மானிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஃபீல்டு மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெச் ஃபீல்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கு மேட்ச் பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில டிசைன் பண்ணிருக்கீங்களோ அது கீழே போகும் 2.45. ஓகே கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இது வந்து அசைன் ஆயிடும். திரும்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபீல்டு மானிட்டர், அதுல வந்து ஃபார் ஃபீல்டு அப்படின்னா ஆண்டனாவோட ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 2.45 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அசைன் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே செட்டப் சால்வரை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டப் சால்வரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃப்ரீக்வன்சில இருந்து எந்த ஃப்ரீக்வன்சி வரை உங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். நம்ம 2.45 GHz டிசைன் பண்ணிருக்கிறதுனால 2.3ல இருந்து 2.6 வரை நம்ம வந்து ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் பேராமீட்டர் செட்டிங்ஸ்ல வந்து இதை டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு 50 Ohms இம்பிடன்ஸ் மேட்ச் வந்து எப்பவுமே நம்ம ஆண்டனாக்கு வந்து கொடுப்போம். ஸோ இங்கே 50 Ohmsங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை வந்து டிக் பண்ணா மட்டும் போதுமானது. இப்போ வந்து டிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டனா வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, நீங்க இந்த இடத்துல என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பிளேஸ் பண்றோம் அதோட ஹைட் வந்து இப்படி இருக்கு, இதுக்கு மேல எதை பிளேஸ் பண்றோம் அதோட ஹைட் எப்படி இருக்கு, ஏன் நம்ம லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2 வித் ஆஃப் தி கிரவுண்ட் பை 2 கொடுக்குறோம் அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும். ஸோ இது ரன் ஆகுறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். நான் இந்த வீடியோ பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு ரன் ஆகி முடிச்சோன்னா திரும்படி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் லாஸ் பார்க்க போறோம். ரிட்டர்ன் லாஸ்னா எஸ் பேராமீட்டர், இதுதான் நமக்கு ரிட்டர்ன் லாஸ். அதாவது இன்புட் கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளவு இன்புட் வந்து கரெக்டா வந்து அந்த போர்ட்லேயே வருது அப்படிங்கிறது. இப்போ எஸ் பேராமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ் பேராமீட்டர்ல நம்ம ஆண்டனா வந்து எந்த ஃப்ரீக்வன்சில வந்து ரெசனேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க வந்து ஷோ மெசேஜ் லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஃப்ரீக்வன்சில நமக்கு வந்து ஆண்டனா வந்து ரெசனேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறேன். இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துட்டு கரெக்டா நான் அந்த சென்டர்ல வைக்கிறேன். சென்டர்ல வச்சு அப்படின்னா எனக்கு வேல்யூ காட்டுது 2.452 அப்படின்னு. ஆண்டனா வந்து 2.45 GHz தான் நம்ம வந்து டிசைன் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சில இது வந்து ரெசனேட் ஆகுது. இம்பிடன்ஸ் மேட்சிங் எப்படி இருக்குன்னு பாக்குறது அப்படின்னா இங்க வந்து ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா -10 dB காட்டும். -10 dB கீழே நமக்கு இந்த டிப் இருக்கணும். இருந்தது அப்படின்னா பெட்டர் இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து பெட்டரா இருக்கு. ஏன்னா
-30 dB கீழே இருக்கு நமக்கு இந்த டிப்பு. ஸோ இம்பிடன்ஸ் வந்து நல்லா மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஎஸ்டபிள்யூஆர் பார்க்க போறோம். விஎஸ்டபிள்யூஆரோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 வரை இருக்கும். எவ்வளவு மினிமமா இருக்கோ அது பெட்டர். ஸோ கீழே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.064 தான் இருக்கு. ஸோ கரெக்டா ஒரு குட் விஎஸ்டபிள்யூஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 1 வரை. ஸோ நமக்கு வந்து 1 வந்து எக்ஸாக்டா வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூ கரெக்டா இருக்கு நமக்கு. தென் நம்ம வந்து ஃபார் ஃபீல்ட் நியர் ஃபீல்டு வந்து பார்க்க போறோம். ஃபார் ஃபீல்ட் நியர் ஃபீல்ட்ல வந்து ஃபார் ஃபீல்ட் பார்க்கலாம். ஃபார் ஃபீல்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஃபீல்டு இருக்கு. ஸோ இது நம்ம 3Dல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இருக்கும். அதாவது ஒரு ஆண்டனா இருக்கு. அந்த ஆண்டனா வந்து எப்படி வந்து ரேடியேட் ஆகுது, அது என்ன டைரக்ஷன்ல ரேடியேட் ஆகுது, ப்ராட் சைடு ரேடியேட் ஆகுதா, என்ஃபயர் ரேடியேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ராட் சைடு வந்து ரேடியேட் ஆகுது நமக்கு. அதாவது பேட்சோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு ரேடியேஷன் இருந்தது அப்படின்னா அது ப்ராட் சைடு ரேடியேஷன். ஸோ நமக்கு ப்ராட் சைட்ல வந்து ஆண்டனா வந்து ரேடியேட் ஆகுது. இது வந்து நம்ம போலார் பிளாட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். அதாவது பேட்ச் ஆண்டனா இங்க இருக்கா. ஸோ அது மேல வந்து எனக்கு வந்து இப்படி ரேடியேட் ஆகுது. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா. இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் கட் வந்து பண்றோம். அதாவது இந்த ரேடியேஷன் பேட்டர்னை வந்து ஹரிசாண்டலா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் இருக்கு, அந்த பேட்சை சுத்தி அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கு. சப்போஸ் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு பை பாக்குறோம் அப்படின்னா வெர்டிகல் கட், அதாவது நேரா நம்ம கேக் கட் பண்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆண்டனா டிசைன், அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்படி இருக்குது. அதாவது ப்ராட் சைடு இப்படி இப்படி இருக்கா, டோம் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ப்ராட் சைடுல நமக்கு வந்து ரேடியேட் ஆகுது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஆண்டனாவோட டைரக்ஷன் வந்து எந்த சைடு வந்து ரேடியேட் ஆகுது, அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு, விஎஸ்டபிள்யூஆர் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா, நம்மள ரிட்டர்ன் லாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பதான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல வந்து பேட்ச் ஆண்டனா வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். எதுவும் டவுட் இருக்கா நான் நம்புறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.